இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதாவுடைய புகழ் பாடினார்கள் தமிழகத்தில். ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவர். ஜெயலலிதா மிகப்பெரிய செல்வாக்குடன் ஆட்சி நடத்தினார். அவர் ஒரு இரும்பு பெண்மணி என்றெல்லாம் ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டினார்கள். ஜெயலலிதா எப்படிப்பட்ட இரும்பு பெண்மணி? ஜெயலலிதா எப்படி ஆட்சிக்கு வந்தார்? ஜெயலலிதா தமிழக அரசியலில் கோலேச்சுவதற்கு எப்படி வட தமிழகத்து வன்னியர் சமுதாயம் பெரும் உறுதுணையாக இருந்தது என்பதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் ஆகட்டும் அல்லது ஜெயலலிதாவாகட்டும், இவர்களெல்லாம் தனித்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அந்த அரசியல் கட்சியை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தி இவர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து தேர்தலை சந்தித்திருந்தால் ஸ்டாலின் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 1 லட்சம் ஓட்டுக்களை கூட வாங்கியிருக்க முடியாது. அந்த அளவிற்கு திறமை இல்லாதவர்கள், அந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கை பெறாதவர்கள். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதாவை ஒரு மிகப்பெரிய இரும்பு பெண்மணி என்று பேசுகிறார்கள். காரணம் என்ன? எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக என்கின்ற கட்சியில் பலர் தியாகம் செய்து அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு, எம்ஜிஆருடைய செல்வாக்கால் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, எம்ஜிஆர் மரணமடைவதற்கு சில வருடங்களுக்கு முன்புதான் அதிமுகவில் நுழைந்தார் ஜெயலலிதா. எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு தன்னை தக்க வைத்துக் கொள்ள ஜெயலலிதா கடுமையாக போராடினார். எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு அதிமுக ஜே அணி என்றும் அதிமுக ஜா அணி என்றும் 2ஆக பிரிந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டிலே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் கூட ஜெயலலிதாவை காப்பாற்றியது பெரும்பாலும் வன்னியர் சமூகம்தான். ஜெயலலிதாவுக்கு ஆதரவான எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு அவர்களை ஒரு முக்கியமான இடத்தில் மறைய வைத்து அவர்களை இந்தியாவெங்கும் ஒரு சுற்றுலா அழைத்து சென்றது யார் என்று கேட்டால், அன்றைக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்த எம்ஜிஆர் மந்திரி சபையில் மந்திரியாக இருந்த பண்டூரிட்டி ராமச்சந்திரன். அவருக்கு ஆதரவாக இருந்து அந்த எம்எல்ஏக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலே கொண்டு வந்து ஓட்டு போடுகின்ற வரையில் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவின் சார்பில் அன்றைக்கு இருந்த பாப்பா சுப்பிரமணியம் என்பவர். அவருடைய மகன்தான் பாப்பா வெற்றி. இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். லண்டன் மாநகரத்தில் இங்கிலாந்து நாட்டின் உள்ளாட்சி பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வரலாறுகள் இருக்கின்ற பொழுது அன்றைக்கே ஜெயலலிதாவை காப்பாற்றியது வன்னியர் சமூகம்தான். வன்னியர் சமூகத்தின் தலைவர்கள்தான் பண்டூட்டி ராமச்சந்திரன், பாப்பா சுப்பிரமணியம் போன்றவர்கள்தான் அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இருந்து கிட்டத்தட்ட 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் அன்றைக்கு ஜானகி தலைமையிலான அதிமுக ஆட்சியை கவிழ்த்தார்கள். ஆட்சி கலைக்கப்பட்டது. சட்டமன்றத்திலேயே போலீஸ் உள்ளே நுழைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தடியடி நடத்தியது. அப்பொழுது அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் போலீஸை பார்த்து அடிங்கப்பா என்று சொன்னதும் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா ஜே அணி என்றும் ஜானகி ஜா அணி என்றும் இரட்டை இலை இல்லாமல் பிஎன் ஜானகி இரட்டை புறாவிலும் ஜெயலலிதா சேவல் சின்னத்திலும் போட்டியிட்ட பொழுது அன்றைக்கு வன்னியர் சங்கமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை புறக்கணித்த காரணத்தால் திமுகவும் வெற்றி பெற்றது. சொற்ப ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் ஜெயலலிதாவும் 27 சட்டமன்ற தொகுதிகளில் அன்றைக்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றார். அதில் பெரும்பாலான தொகுதிகள் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற சட்டமன்ற தொகுதிகள். அப்பொழுதும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக வன்னியர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த ஜெயலலிதா கடைசி வரை 1987ஆம் ஆண்டு இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்காமல் ஏமாற்றினார். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் அந்த பென்ஷனை கொடுக்காமல் அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளை ஏமாற்றிவிட்டு சென்றவர்தான் ஜெயலலிதா. அவரை தொடர்ந்து கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று சொல்லி இன்றைக்கும் அந்த இடஒதுக்கீடு அங்கீகாரம் இல்லாமல் அமுலில் இல்லாமல் இருக்கிறது.
இப்படி வன்னியர் ஓட்டுக்களை வாங்கியவர்களெல்லாம் வன்னியர்களை ஏமாற்றுவதிலேயே குறியாக இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கின்ற இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இவர்களுடைய திமுக இன்றைக்கும் வன்னியருடைய பெரும்பான்மையான ஓட்டுக்களை வாங்கித்தான் கோட்டையிலே கொட்டமடிக்கிறார்கள். இவர்களும் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை இன்று வரை கொடுக்காமல் வன்னியர் சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்களை வாங்கி கோட்டைக்கு போன ஜெயலலிதா ஒன்றும் இரும்பு பெண்மணி அல்ல, இதயமில்லாத பெண்மணி என்பது அனைவருக்கும் தெரியும். ஜெயலலிதா தனித்து போட்டியிட்டிருந்தால், அதிமுக என்கின்ற கட்சி இல்லாமல் தனி ஒரு கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டிருந்தால் ஜெயலலிதா முகவரி தெரியாமல் மூழ்கி போயிருப்பார். அதிலும் வன்னியர் சமூகம் மட்டும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் ஜெயலலிதா அரசியலில் அகதியாயிருப்பார். அதே நிலைமைதான் இன்றைக்கு திமுகவும் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு கட்சிகளும் வன்னியர்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசாக தந்தார்கள் என்பதை இனியாவது வன்னியர் சமூகம் உணருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.